நேற்றைக்கு ஆகஸ்ட் 11 திங்கட்கிழமை 2025 தமிழக துணை முதல்வர் அவர்கள் சென்னை எம்டிசிக்கு ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் 50 பேருந்துகளோட அந்த சேவையை துவக்கி வைத்தார். ஓஎம்ஆரில் இருக்கிற பெரும்பாக்கம் பணிமனையில். இன்றைக்கு முதல் நாள் அந்த பஸ்ஸஸ்லாம் எப்படி இருக்குது, ஃபேர் எவ்வளோ, அந்த பஸ்ஸஸை பற்றின வீடியோ. நீண்ட நாளைக்கு பிறகு சென்னை எம்டிசிக்கு ஏசி பஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 12-13 ஆண்டுகளுக்கு பிறகு. வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். நேற்றைக்கு ஆகஸ்ட் 11 திங்கட்கிழமை இந்த எம்டிசியோட ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸு தமிழக அரசு சார்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெரும்பாக்கம் பணிமனையிலிருந்து துவக்கி வைத்தார் அந்த பேருந்து சேவையை. கடந்த மாதம் பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த லோ ஃப்ளோர் எலக்ட்ரிக் பஸ்ஸை வியாசார்பாடி பணிமனையிலிருந்து துவக்கி வச்சார். இந்த ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸு பார்த்திங்கன்னா நேற்று ஆகஸ்ட்டு 11 திங்கட்கிழமை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெரும்பாக்கம் பணிமனையிலிருந்து துவக்கி வச்சுருக்காரு. அந்த பேருந்து எப்படி இருக்குது, அதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன ஃபேரு, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க அந்த ட்ராவலிங்கை நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ நான் கோயம்பேடில் இருக்கேங்க. கோயம்பேடில் இந்த ஏசி பேருந்துகள், இந்த ஏசி பேருந்தில் நேற்று தொடங்கி வைத்த இந்த ஏசி பேருந்துகளில் இன்றைக்கு ஒரு பயணம். இதை பார்த்திங்கன்னா அசோக் லேலாண்டோட ஒரு துணை நிறுவனம் OHM அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் இதை முழுமையாக அவங்க மெயின்டெனன்ஸு அவங்க தான் பண்ணுறாங்க. எம்டிசி நிர்வாகம், தமிழக அரசு தரப்புலேருந்து எம்டிசி நிர்வாகம் சார்பாக அவங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ கிலோமீட்டருக்கு இவ்வளோ காசுன்னு வழங்குறாங்க. இந்த பேருந்தினுடைய முன்புறம், பின்புறம், பக்கவாட்டு அந்த தோற்றங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பேருந்து உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா வித்தியாசமான ஒரு வடிவமைப்பில் இருக்குது. ரொம்ப நீண்ட நாட்களாக நம்ம எம்டிசிக்கு ஏசி பஸ் இல்லைன்ற ஒரு ஏக்கம் இருந்ததுங்க. அது ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு புது வடிவமைப்பான பேருந்துகள். அங்கே அப்படியே பேருந்துக்கு உள்ளே அதனோட உட்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உட்புறம் சேம் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த லோ ஃப்ளோர் பஸ்ஸே தாங்க, அப்படியே சேம் தான். அசோக் லேலாண்டோட அந்த ஸ்விட்ச் மாடல் அந்த பேருந்து தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உட்புறமும் அதே தான், சீட்டு எல்லாமே அதே வடிவமைப்பு தான். அதில் இருக்கிற ஃபயர் எக்ஸ்டிங்யூஸ்டரிலிருந்து ஸ்டாப், எமர்ஜென்சி ஸ்டாப்பு, எமர்ஜென்சி எக்ஸிட்டு, அது இன்டீரியரு, முன்னாடி டிரைவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த கண்ட்ரோல் டேஷ்போர்டு எல்லாமே ஒரே வடிவமைப்பு தான். இதில் என்ன வரும்னா, அதில் ஏசி இல்லை, இதில் ஏசி இருக்குது. அதோட லைவரி ப்ளூ கலரில் இருக்கும். அந்த நம்ம லோ ஃப்ளோர் எலக்ட்ரிக் பஸ், நார்மல் எலக்ட்ரிக் பஸ்ஸு, இது ஏசி. இதோட லைவரி பார்த்திங்கன்னா வெள்ளை ரெட் கலரில் இருக்கும். மற்றபடி உள்ள ஏசியை தவிர்த்து மிச்சம் எல்லாமே அதே சேம் இன்டீரியர் தாங்க. உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் அதில் எப்படி இருந்ததோ அதே சேம் ஃபெசிலிட்டி, சேம் இன்டீரியர் தான். இதில் ஏசி ப்ளோயரு, அந்த ஏசி ஆப்ஷன் மட்டும் இதில் எக்ஸ்ட்ரா. மற்றபடி சேம் அதே பேருந்து தான். ஆமாம், மற்றபடி பேருந்துக்கு உள்ள அவ்வளோ நீட்டாக அழகாக புது பஸ்ஸு. அதனால் அப்படி தான் இருக்கும். நம்ம வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இதில் பார்த்திங்கன்னா அந்த மாற்றுத்திறனாளிகள் அவங்களோட அந்த சக்கரை நாற்காலியோ இல்லை எலக்ட்ரிக் அந்த வண்டி வாகனமோ அதை கொண்டு இதுக்குள்ளே நிப்பாட்டுறதுக்கான அந்த ஃபெசிலிட்டி இது இப்போ வர லோ ஃப்ளோர் பஸ்லேயும் இருக்குது. இதுலேயும் அதே ஃபெசிலிட்டி அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க. அதான் இதை அசோக் லேலாண்ட் நிறுவனமே மெயின்டைன் பண்ணுறதும் இன்னொரு சிறப்புங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஏற்கனவே 12 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம எம்டிசிக்கு வால்வோ ஏசி பஸ்ஸே கொடுத்தாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
டி நகர்லேருந்து காஞ்சிபுரம் அது மாதிரிலாம் ஆப்ரேட் ஆச்சு லாங் டிஸ்டன்ஸு. அது சரியான முறையில் பராமரிப்பு இல்லாததால் அந்த பேருந்துகள்லாம் அப்படியே கண்டமாகி அப்படியே டெப்போவில் அப்படியே கிடக்குது, அண்ணா நகர் டெப்போ, அடையார் டெப்போவில். அதனால் இந்த முறை இந்த பேருந்துகளை அசோக் லைலாண்ட் நிறுவனத்துக்கிடமே கொடுத்துருக்கிறதால இந்த மெயின்டெனன்ஸு தரமாக இருந்தால் இந்த பேருந்துகளுக்கு நிச்சயம் மக்கள்கிட்ட வரவேற்பு, நல்ல வரவேற்பு இருக்குங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. முதல் நாள் இந்த பேருந்தில் கோயம்பேடுலேருந்து கிளம்பிட்டேங்க. இந்த பேருந்து வந்து கோயம்பேடு டு சிறுசேரி 570S நம்பரு. ஆமாம், இதில் கோயம்பேடுலேருந்து அசோக் பில்லர் வரலும் ஒரு சின்ன ஒரு பயணம் பண்ணி பார்க்கலாம் பேருந்து எப்படி இருக்குது. அதனால் கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். இதில் பயண கட்டணம் பாருங்களேன், இங்கேருந்து கோயம்பேடுலேருந்து ஜாப்பர்கான்பேட்டை வரைக்கும் 20 ரூபாங்க. எந்த மாநிலத்திலையும் இவ்வளோ ஒரு சீப்பான ஒரு பயண கட்டணத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் கோயம்பேடுலேருந்து ஒரு ஷேர் ஆட்டோவில் போனால் கூட 30 ரூபா கேட்பாங்க. அசோக் பில்லர் ஜாஃபர்கான்பேட்டைக்கெல்லாம் ஒரு ஏசி பஸ்ஸில் 20 ரூபாங்க பயண கட்டணம். இந்த ஒரு விஷயந்தான் தமிழ்நாட்டில் பொது போக்குவரத்து இந்தியாவில் மற்ற எந்த மாநிலங்களை விட பெரிய சாதனைங்க. இதில் மினிமம் ஃபேர் பார்த்திங்கன்னா 15 ரூபாங்க. மேக்ஸிமம் 40 கிலோமீட்டர் வரைக்குமான அந்த டிஸ்டன்ஸ் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா. இங்கேருந்து சிறுசேரிக்கு 80 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் 15 ரூபா. ஆமாம், இப்போ நம்ம அப்படியே MMDA பேருந்து நிறுத்தம் வந்துட்டோம். அதான் சொல்கிறேன், இந்த பேருந்துக்கு நல்ல வரவேற்பு கொடுங்க. இதை மாதிரி ஒரு சீப்பான ஒரு பயணம் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் கிடையாதுங்க. நம்ம தென்னிந்தியாவிலேயே பக்கத்து மாநிலங்களான கர்நாடகா, கேரளா, ஆந்திராலாம் போய் பாருங்கள். பேருந்தில் கட்டணம்லாம் பயங்கரமான கட்டணங்க. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் விலைவாசியில் ஒரு டீயே நிறைய இடத்துல 15 ரூபாய்லாம் ஆயிடுச்சு. ஆமாம், இஞ்சி டீ ஸ்பெஷல் டீன்னு சொன்னீங்கன்னா 20 ரூபாய் கூட ஆயிடுச்சு. ஆனால் ஒரு பேருந்து, ஏசி பேருந்தில் 20 ரூபாய்க்கு ஒரு கட்டணம் ஒரு நல்ல விஷயம். திருநகருக்கு ஆழ்வார் திருநகர்னு சொல்லுது. இது மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது. அதெல்லாம் அந்த ஜிபிஎஸ் டிஸ்பிளேவில் சரி பண்ணிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இதெல்லாம் சின்ன மிஸ்டேக் தான். ஆமாம், வடபழனி, அந்த வடபழனி நம்ம அந்த முருகர் கோயில் ஸ்டாப்பிங் வரும். வடபழனி வந்துட்டோம். வடபழனி அந்த ஃப்ளைஓவர் மேலே போகிறோம். நமக்கு மேலே மெட்ரோ, அதுக்கு மேலே இப்போது போகிற அந்த ஃபேஸு இந்த பூந்தமல்லி டு அந்த லைட் ஹவுஸ் மெட்ரோ. ஆமாம், இந்த வடபழனிலாம் இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கிற ஒரு இடம். அந்த மெட்ரோ வேலைகள் போய்கிட்டு இருக்கு. நம்ம அதை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு அப்போது அந்த எலக்ட்ரிக் அந்த லோ ஃப்ளோர் பஸ் ஆப்ரேட் பண்ணுறப்ப என்ன சொன்னாங்கன்னா, எம்டிசி நிர்வாகம் சைட்லேருந்து இந்த பேருந்துகளுக்கு அசோக் லேலண்ட் நிறுவனத்துக்கு 1 கிலோமீட்டருக்கு 79 ரூபாய் வழங்கப்படும் அந்த பராமரிப்பு பணிக்கான செலவுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் ஓட்டுநர் நடத்துனர்லாம் கூட இவங்களே ரெக்ரூட் பண்ணி இவங்களே எடுத்துக்கிறாங்க. அதை வந்து அரசே செஞ்சால் நல்லா இருக்கும். ஏன்னா வேலை வாய்ப்பு மையத்தில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நிறைய பேர் கண்டக்டர் டிரைவர் வேலைக்கு பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது பயனுள்ளதாக இருக்கும். அந்த முறையில் எடுத்தாங்கன்னா, இவங்க எந்த முறையில் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, இதை பதிவு பண்ணுறேன். இப்போ நம்மளோட இந்த பயணம் ஒரு சின்ன பயணம்தான். இதில் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டி, ஃபேர் எவ்வளோ, இதை மக்கள் இன்னும் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இந்த பேருந்துகளுக்கு இருந்ததுன்னா இதனோட சேவை இன்னும் அதிகமாக தொடரும். ஆமாம், உண்மையிலே இது ஒரு பெரிய ஃபேர்லாம், ரொம்ப பெரிய ஃபேர்லாம் கிடையாதுங்க. நீங்கள் 40 கிலோமீட்ரு கோயம்பேடுலேருந்து சிறுசேரி, அதுக்கு இந்த ஏசி பஸ்ஸில் 80 ரூபான்றது வந்து ஒரு பெரிய ஃபேர் கிடையாது. மினிமம் ஃபேர் 15 ரூபா. இப்போ நான் வந்தது அசோக் பில்லருக்கு வரேன், 20 ரூபா. இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒன்றும் பெரிய ஃபேரு, அதிகமான கட்டணம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அரசு நிர்ணயித்த கட்டணத்தை தான் இந்த பேருந்துலேயும் வாங்குகிறாங்க. இது நீங்கள் தனியாக வேறு ஒரு பஸ்ஸு இதில் ஃபேர்லாம் அதிகமாக இருக்குன்னா பொதுமக்கள் நீங்கள் அது மாதிரிலாம் நினைக்காதீங்க. எம்டிசியில் என்ன ஃபேரோ அதே ஃபேர் தான் இதில். தைரியமாக நம்பி ஏறுங்க இந்த பேருந்துகளில். அவ்வளோதாங்க, நம்மளோட இந்த பயணம் ஒரு முடிவுக்கு வருது. அசோக் பில்லர் வந்துடுச்சு, நம்ம இங்கே இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆமாம், இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இந்த எம்டிசியோட ஏசி பஸ்ஸு உங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இது மாதிரியெல்லாம் பண்ணால் தான்
மேலும் மேலும் ஊக்கம் கொடுத்தா தான் இது போல் எங்கள் மாதிரி ஒரு சின்ன சின்ன யூடியூபர்ஸுக்கெல்லாம் இது ஒரு நல்ல விஷயமாக அமையும். நாங்களும் வேறு இது முதல்ல நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு மேற்கொண்டு அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறதுக்கு ஒரு ஊக்கம் வரும். நன்றி, வணக்கம். நம்ம பேருந்தும் இந்த அசோக் பில்லர்லேருந்து கிளம்பிடுச்சு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் விஜய்.